தலா அண்ணன் யூடியூப் சேனல் அழகப்பா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன். அழகப்பா யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் போட்டாச்சு டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில். பட் ஆனால் புக்ஸு வந்துருச்சா? புக்ஸு உங்கள் கையில் பிடிஎஃப் தான் இருக்கா? அப்போ புக்கு வருமா வராதா? இந்த புக்குக்கான முழு தகவலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புக்கு பிடிஎஃப் இருக்குது சார் என் கையில் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். புக்கு பிடிஎஃப் வச்சுட்டு நீங்கள் மொபைலில் பார்த்து படிக்கும்போது ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, கண்ணில் நமக்கு பிரச்சனை வரலாம். இன்னொன்று, சரி என்னால் ஃபோனில் படிக்க முடியாது, அப்போ நான் வந்து அதை பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சுக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, டிஸ்டன்ஸில் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் யார்? அழகப்பா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தன்னால் ரெகுலர் காலேஜில் போய் படிக்க முடியாமல் ஒரு வேலைக்கு போய்கிட்டே படிக்கக்கூடிய ஏழ்மை நிலையில் உள்ள ஒரு மாணாக்கர்கள் தான் யார் எங்கே படிக்கிறாங்க? டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில். அப்போ அவங்ககிட்ட வந்து இந்த புக்கை வந்து பிரிண்ட் அவுட் எடுங்கன்னு சொன்னால் அதுக்கான அந்த தொகையை செலுத்தக்கூடிய ஒரு பொருளாதாரத்தில் கண்டிப்பாக அந்த மாணாக்கர்களால் இருக்க முடியாத ஒரு சூழலில் தான் இந்த மாணாக்கர்லாம் இருக்காங்க. அப்போ புக்ஸ் வேணும், ஆனாலும் சர்வீஸில் அழகப்பா யூனிவர்சிட்டி நல்லா இருக்கு, என்ன பண்ணலாம்? நான் தர சொல்யூஷன். கடந்த வருடங்களில் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் படித்த மாணாக்கர்கள்ட்ட என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா, சார் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கக்கூடிய மாணாக்கர்களுக்கு சார் புத்தகம் சரி வேற கிடைக்கல அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. ஆனால் இந்த புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா மாணாக்கள் தங்களுடைய ஐடி கார்டை எடுத்துகிட்டு நேராக யூனிவர்சிட்டிக்கு போனாங்கன்னா பல்கலைக்கழகத்திலேருந்து புத்தகத்தை வாங்கிக்க முடியும். அல்லது மாணாக்கர்கள் எந்த ஸ்டடி சென்டரில் அட்மிஷன் போட்டாங்களோ அந்த ஸ்டடி சென்டருக்காரங்க அவங்களுடைய ஐடி கார்டை கொண்டுட்டு நேராக பல்கலைக்கழகத்தில் போய் கொடுத்தாச்சுன்னா அந்த மாணாக்கர்களுக்கான புத்தகம் வழங்கப்பட்டுச்சு. ஆனால் இதுக்கு முந்தின காலகட்டம் எப்படி இருந்துச்சு? அழகப்பா பல்கலைக்கழகத்தில் ஒன்ஸ் அட்மிஷன் போட்டாலே அந்த மாணவருக்கான புத்தகம் அவருடைய வீடு தேடி வரும். நம்ம மாணவர்கள் ஏன் வந்து அழகப்பா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனை காரைக்குடியை சூஸ் பண்ணுறாங்க? சர்வீஸ் நல்லாயிருக்கும், சர்டிஃபிகேட்ஸுக்கு அலைய வேண்டாம், சர்டிஃபிகேட் வீட்டுக்கு வந்துடும், அசைன்மெண்ட் பிரச்சனை வராது, ரிசல்ட் பிரச்சனை வராது, இந்த மாதிரியான சர்வீஸ் பெஸ்ட்டாக இருக்கிறதுனால தான் அந்த யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ இந்த புத்தகம் அப்படிங்கிற ஒரு டிராபேக்கு இந்த அழகப்பா யூனிவர்சிட்டி மேலே விழுந்ததுனால இப்போ மாணவர்கள் கொஞ்சம் யோசனையில் நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்கக்கூடிய கேள்வியே, சார் அழகப்பா யூனிவர்சிட்டி உண்மையிலே புக்கு தாராங்களா சார்? புக்கு எப்படி சார் வாங்குறது அப்படின்னு. இதுக்கு எல்லாத்துக்கும் சொல்யூஷனுக்கு தான் நாம் எப்படி கேட்குறோம். இப்படி நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக இதுக்கான ஒரு தீர்வு வந்து கண்டிப்பாக அது பல்கலைக்கழகத்தில் இருக்கும் தானே. ஏன் கோலப்படுறீங்க? அதுக்கான தீர்வு உங்களுக்கு வந்தாச்சு. அழகப்பா பல்கலைக்கழகத்தில் அட்மிஷன் போட்ட ஸ்டூடெண்ட்டு ஏதோ ஒரு ஸ்டடி சென்டரில் போய் நீங்கள் அட்மிஷன் போட்டிருந்தாலும் சரி, இல்லை மாணாக்கர்களே ஆன்லைனில் நேரடியாக அட்மிஷன் போட்டிருந்தாலும் சரி, இந்த வருடத்திற்கான A-Y 2025 அட்மிஷன் போட்டிருந்த மாணாக்கர்களுக்கான புத்தகம் விரைவில் உங்கள் கையில் தவளப் போகிறது. என்ன சார் ஒரு சந்தோஷமான செய்தி அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக மாணவர்களுக்கான ஒரு நல்ல செய்தி தான் இது. என்ன எதுக்காக இந்த சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணாக்கர்கள் தரப்புல இருந்து பல்கலைக்கழகத்தில் ஒரு சின்ன அதிருப்தி இருந்ததுனால இது உடனடியாக சரி பண்ணுறதுக்காக உடனே என்ன பண்ணாங்கன்னா, இந்த புத்தகத்தை மாணவர்கள் நேரடியாக அனுப்பணும். எப்படி சர்டிஃபிகேட் நம்ம சொந்த செலவில் நம்ம வந்து மாணவர்கள் அனுப்புகிறோமோ அதே மாதிரி புத்தகத்தையும் அனுப்பி வைக்கணும்னு பல்கலைக்கழகம் உடனடியாக ஒரு முடிவு எடுத்தாங்க. இப்போ தற்சமயத்தில் எஸ்டி கொரியர் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரியும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒரு கொரியர் எஸ்டி கொரியர். அந்த கொரியர் கூட நம்முடைய அழகப்பா பல்கலைக்கழகம் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியாச்சு. ஸோ டோன்ட் வரி. மாணவர்களுக்கு இப்போ நீங்கள் உங்களுக்கு புக்ஸ் வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோவில் போயிட்டு நம்முடைய டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அட்மிஷனில் புக்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். இப்போதைக்கு இந்த புக்ஸை வாங்கி நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுட்ருங்க. அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுக்க நீங்கள் வந்து அழகப்பா யூனிவர்சிட்டி மட்டும் இல்லாமல் எந்த யூனிவர்சிட்டியில் வேணாலும் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அப்ரூவ்டு கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா திருவள்ளுவர் இருக்கக்கூடிய நம்முடைய சங்கர் இன்ஸ்டியூட்டை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான அனைத்து சப்போர்ட்டையும் நாங்கள் பண்ண தயாராக இருக்கோம். நீங்கள் நேரில் வர வேண்டிய தேவையில்லை. உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நம்மளுடைய மெயில் ஐடிக்கு அனுப்பி வச்சா போதுமானது. டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்குது. அந்த டாக்குமெண்ட்டை வச்சே நாங்கள் உங்களுக்கு அட்மிஷன் பண்ணி தருவோம். உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அனைத்து சப்போர்ட்டையும் பண்ணுவோம். நீங்கள் டிகிரி வாங்குறதுக்கு தேவையான முழு சப்போர்ட் எங்கள் கையில் இருக்குது. எங்களை தேடி வாங்க. சங்கர்னாலே சக்ஸஸ் தான். ஸோ டோன்ட் வரி. சரி, இப்போ சர்டிஃபிகேட்டுக்கு போயிடுவோம், புக்ஸுக்கு போயிடுவோம். இப்போது இந்த அக்ரிமெண்ட் போட்டதுனால அழகப்பா பல்கலைக்கழகம் வந்து அட்மிஷன் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அக்டோபர் 30 வரை அட்மிஷன் லாஸ்ட் டேட்டுன்னு இருக்குது. இந்த அட்மிஷன் 30 போட்டால் கூட கடைசி நேரம் வரைக்கும் நிறைய மாணவர்கள் அட்மிஷன் போடுவீங்க. போட்டாங்க என்ன ஆகும்? அப்போ அந்த அட்மிஷன் எல்லாம் ஃபைனல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 15 நாளாவது பல்கலைக்கழகத்துக்கு தேவைப்படும். அப்போ மேக்ஸிமம் அக்டோபர் 15 வரைக்கும் அட்மிஷன் ப்ராசஸ் அவங்க க்ளோஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அக்டோபர் 30 எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், அக்டோபர் 30 குறைந்தபட்சம் அனைத்து மாணவர்களுக்குமான அந்த புத்தகம் வந்து அவர்களுடைய அட்மிஷன் போடும்போது எந்த முகவரி கொடுத்துருக்கீங்களோ அந்த முகவரிக்கே மாணவர்களுக்கான
புத்தகம் அனுப்பி வைக்கப்படுறதுக்கு வாய்ப்பு மிக அதிகம். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்து அசைன்மெண்ட்டும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அசைன்மெண்ட்டு ப்ளஸ் எக்ஸாம் ஃபீஸ் அடுத்தடுத்தால வர அடுத்தடுத்த, ஏன்னா எக்ஸாம் வந்து டிசம்பர் மாதம் வரப்போகுது. அப்போ எக்ஸாம் ஃபீஸு நவம்பர்லேயே கால்ஃபார் பண்ணணும். ஏன்னா நவம்பர் 30க்குள்ளே, அப்போ அக்டோபர் 30க்குள்ளே புக்ஸ் கொடுக்கணும். நவம்பர் 1 வந்து உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுக்கணும். அசைன்மெண்ட் வந்து கொடுத்து அதுக்கு லாஸ்ட் டேட்டுக்கு ஒரு டேட்டு கொடுக்கணும். ப்ளஸ் எக்ஸாமிஸ்க்கு லாஸ்ட் டேட் கொடுக்கணும். இது எல்லா ப்ராசஸுமே வெகு விரைவாக 60 நாளைக்குள்ளே எல்லாமே நடக்கும். அதனால் மாணவர்களுக்கான புத்தகம் விரைவில் உங்கள் கையில் இருக்கும். இது போன்று இன்னும் எந்த வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தலானன் யூடியூப் சேனல், அழகப்பா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி, அழகப்பா யூனிவர்சிட்டி, மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டி, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் எல்லா சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு தேவையான தகவலை தர்றதுக்கு நான் ரெடி. நன்றி.